ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளாகவே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. உங்களை சுத்தி ஏதோ ஒரு நிழல் நடமாடுற மாதிரியோ, இல்ல யாரோ உங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற மாதிரியோ உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்திருக்கும். அது வெறும் பிரம்ம இல்லைங்க, நிஜம்தான். உங்களை ஒருத்தர் ரொம்ப நாளா ரகசியமா நோட்ட விட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க ஒவ்வொரு அசைரையும், நீங்க சிரிக்கிற விதம், நீங்க கோவப்படுற விதம், ஏன் நீங்க அமைதியா இருக்கிற அந்த நொடிகளை கூட அவங்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாரு, எதுக்காக உங்களை இப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த கேள்விக்கான விடை ஆகஸ்ட் 25 மேல உங்களுக்கு முழுசா கிடைக்கும் போது, ஆமாங்க, அந்த நபர் சீக்கிரமே அவங்களோட முகத்திரைய விலக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. இப்படி உங்களை கவனிக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சுத்தமா அறிமுகம் இல்லாத ஒரு புதுமுகமா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்க உங்க மேல ரொம்ப தீவிரமான ஒரு எண்ணத்தை வச்சிருக்காங்க. நீங்க எப்பவும் போல உங்க வேலைகளை செஞ்சிட்டு இருப்பீங்க, ஆனா அவங்க பார்வை உங்க மேலேயே தான் இருப்போம். அவங்களோட இந்த ரகசிய கவனிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணமும் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நீங்க நிஜமாவே ஆடி போயிடுவீங்க. சில சமயம் நீங்க ரொம்ப சோர்வா இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புது உற்சாகம் வர்றதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதுக்கு காரணமே அவங்களோட அந்த நேர்மறையான பார்வை தான். அவங்க உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான வட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் அவங்க ஏன் நேரடியா சொல்லாம இப்படி மறைஞ்சிருந்து பண்றாங்க அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிற அந்த நிமிஷம் உங்க முகத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். ஆனா அந்த ஆச்சரியத்தை நீங்க வெளியே காட்டிக்கவே கூடாது. ஏன்னா அவங்கள நீங்க கண்டுபிடிச்சிக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அவங்களுக்கே அது தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அவங்க அவங்களோட முடிவை மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப இயல்பா நடந்துக்கணும். ஆகஸ்ட் 25 அப்புறம் நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். உங்களுக்கு வர்ற சில அழைப்புகள், இல்லை உங்களை தேடி வர்ற சில மனிதர்கள் மூலமா அவங்களை பத்தின சின்ன சின்ன தடயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த தடயங்களை வச்சு நீங்க அவங்க யாருன்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், அதை உங்க மனசுக்குள்ளேயே கூட்டி வச்சுக்கோங்க. வெளியே யார்கிட்டயும் வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. இதை நீங்க எவ்வளவு ரகசியமா வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் தேடி வரப்போகுது. இந்த ரகசிய நபர் உங்க வாழ்க்கையில நுழையிறது மூலமா உங்க பொருளாதார நிலையிலையும் பல மாற்றங்கள் வரப்போகுது. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ள இருக்கிற பல குழப்பங்களுக்கு இவங்க ஒரு தெளிவான தீர்வை கொடுக்க போறாங்க. இத்தனை நாள் உங்களை சுத்தி இருந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கிறது நீங்க கண்கூட காப்பீங்க. ஆனா இது எல்லாமே நடக்கணும்னா நீங்க பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அவங்க உங்ககிட்ட நெருங்கி வர்ற அந்த தருணத்துக்காக காத்துட்டு இருங்க. அந்த தருணம் உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலமா மாறப்போகுது. உங்க மேல இவ்வளவு அக்கறை காட்டுற அந்த நபர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ அதே அளவு ஆர்வத்தோட தான் அவங்களும் உங்ககிட்ட தங்களை வெளிப்படுத்திக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் உடனே உங்க முன்னாடி வர தயங்குறாங்கன்னு தெரியுமா? ரிஷப ராசிக்காரர்களான உங்ககிட்ட இருக்கிற அந்த கம்பீரம் தான் முக்கிய காரணம். நீங்க எப்பவுமே எதையும் அவ்வளவு சீக்கிரம் சுலபமா ஏத்துக்க மாட்டீங்க. உங்க கொள்கையிலையும் உங்க முடிவுகள்லயும் நீங்க ரொம்ப உறுதியா இருப்பீங்க. இது அந்த நபர் ரொம்ப நாளா உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. உங்களை தப்பா நெருங்கி உங்களோட கோபத்துக்கு ஆளாகிடக்கூடாதுன்னு அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அதனாலதான் சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்க மனசுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உங்க நம்பிக்கையை எப்படி சம்பாதிக்கிறது, உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு அவங்க பல திட்டங்களை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உலகமே இப்போ உங்களை சுத்தி தான் இயங்கிட்டு இருக்கு. கடந்த சில மாசம்ல நீங்க கட்ட கஷ்டங்களை அவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நீங்க யார் துணையாவது நமக்கு கிடைக்காதான்னு தனிமையில தவிச்சப்போ அவங்க மனசு உங்களோட சேர்ந்துதான் துடிச்சது. உங்களுக்கு உதவி பண்ணணும்னு அவங்க பல தடவை நினைச்சாலும் ஏதோ ஒரு தயக்கம் அவங்கள தடுத்து நிறுத்திடுச்சு. ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டாங்க. உங்களுக்காக எந்த எல்லைக்கும் போக அவங்க இப்போ தயாரா இருக்காங்க. ஆகஸ்ட் 25 நெருங்க நெருங்க அவங்களோட நடவடிக்கையில ஒரு பதற்றம் இருக்கிறது நீங்க கண்டிப்பா கவனிக்கலாம். திடீர்னு உங்ககிட்ட கேச தயங்குவாங்க, இல்லைன்னா உங்களை பார்க்காத மாதிரி கடந்து போவாங்க. இது எல்லாமே அவங்க மனசுக்குள்ள உங்களை பத்தி நடக்கிற போராட்டத்தோட வெளிப்பாடுதான்.
இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அவங்க தவிப்பை பார்த்து நீங்க உடனே இறங்கி போயிடக்கூடாது. அவங்களா வாய் திறந்து உங்ககிட்ட உண்மைய சொல்ற வரைக்கும் நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க அவங்கள கவனிக்காத மாதிரி நடிச்சா கூட தப்பில்ல. ஏன்னா உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பிடி கிடைக்குமான்னு அவங்க இழக்கிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ஆர்வம் இன்னும் அதிகமாகும். உங்களுக்காக அவங்க என்னெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்காங்க, என்னென்ன பரிசுகள்லாம் கொடுக்க நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே சிலிர்த்து போயிடுவீங்க. அவங்க வெறும் வார்த்தையால மட்டும் இல்ல, அவங்களோட செயல்கள் மூலமாவும் உங்க மேல இருக்க ஆழமான அக்கறையை நிரூபிக்க போறாங்க. இது ஏதோ நேத்து இன்னைக்கு திடீர்னு ஆரம்பிச்ச பந்தம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கர்மா சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வந்திருக்கு. அவங்கள நீங்க முதலா நேருக்கு நேர் சந்திச்சு அவங்கதான் அந்த நபர்னு உணர்றப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரலாம். அந்த நடுக்கம் அவங்களுக்கும் இருக்கும். ஆனா அந்த கண்களை நீங்க உற்று பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை உண்மைகளும் உங்களுக்கு அப்பட்டமா புரிஞ்சிடும். அந்த உண்மையை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை வெளியே சொல்லாம உங்க புன்னகைக்குள்ளேயே அதை பத்திரமா மறைச்சுக்கணும். நீங்க காட்ட போற அந்த அலட்சியம் தான் உங்களை அவங்க இன்னும் அதிகமா தேடி வர வைக்கும். அவங்க எப்படி உங்ககிட்ட மாட்டுவாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப கவனமா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க செய்யற சில சின்ன சின்ன தப்புகள் அவங்கள உங்களுக்கு அடையாளம் காட்டிடும். உதாரணத்துக்கு, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயோ உங்களை பத்தி யாராவது குறை சொன்னா அவங்களால அதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா கூட உங்களுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்க. உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இதை சுத்தி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. அவங்களோட இந்த பதற்றத்தை வச்சே அவங்க யாருங்கிறத நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க எப்போதாவது எதிர்பாராம அவங்க பக்கத்துல போயிட்டா அவங்க மூச்சு வாங்குறதும் கையில இருக்கிற பொருளை கீழே போடுறதும் அவங்களோட அந்த தவிப்பை அப்பட்டமா காட்டி கொடுத்துடும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடோ இல்ல நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருளோ திடீர்னு ஏதாவது ஒரு வழியில உங்க கைக்கு சேரும். நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாத உங்க ஆசைகள் எப்படி நிறைவேறுதுன்னு நீங்க குழம்பி போய் நிப்பீங்க. இது எல்லாமே அவங்களோட ரகசிய மேலதான். உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கவனிச்சு அதை செஞ்சு முடிக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப குழப்பமா இருந்தீங்கன்னா சரியான நேரத்துல யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சேரும். அதுக்கு பின்னாடி இவங்களா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில வர சின்ன சின்ன கஷ்டங்களை கூட தடுத்து நிறுத்துற ஒரு கவசமா அவங்க மாறிட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அடையாளங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்க மனத்துக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். இத்தனை நாளா நம்மள யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்ம மேல யாருக்குமே உண்மையான அக்கறை இல்லையேன்னு நீங்க நினைச்சு வருத்தப்பட்ட அத்தனை நாட்களுக்கும் சேர்த்தாற் போல இந்த உறவு உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா அமைய போகுது. ஆனா இந்த இடத்துலதான் நீங்க உங்க மனசை ரொம்ப கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட அவங்க உடனே ஒதுங்கிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாம நீங்க ரசிக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்களை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறத நீங்களும் ஒரு ஓரமா இருந்து கவனிப்பீங்க. நீங்க கண்ணாமூச்சி விளையாட்டு உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு அழகான பந்தத்தை உருவாக்க போகுது. ஒரு கட்டத்துல அவங்க உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணும்போது வார்த்தைகள் வராமல் தடுமாறுவாங்க. அந்த தடுமாற்றத்தை நீங்க ரசிச்சாலும் வெளியில ரொம்ப சாதாரணமா எதுவும் தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கணும். உங்ககிட்ட அவங்க உண்மையை சொல்ல அந்த நிமிஷத்துல கூட நீங்க கொஞ்சம் அலட்சியமா தான் நடந்துக்கணும். உங்க மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறந்தாலும் அதை உங்க கண்கள் மூலமா கூட அவங்களுக்கு காட்டிடக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட முழுமையா அவங்க சரணடையணும்னா அவங்க இன்னும் கொஞ்சம் தவிக்கணும். இந்த தவிப்பு தான் பின்னாடி உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போக போகுது. அவங்களோட ஒவ்வொரு அசரையும் இனிமே நீங்க ரொம்ப ரகசியமா நோட்டமிட ஆரம்பிப்பீங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? உங்களுக்காக தங்களோட பழக்க வழக்கங்களை கூட மாத்திக்கிற அளவுக்கு உங்க மேல ஒரு பைத்தியக்காரத்தனமான ஈர்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட நிறத்துல உடை உடுத்தினா மறுநாளே அவங்களும் அதே நிறத்துல உடை அணிஞ்சிட்டு வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச இடம்னு உங்களோட ரசனைகளை எல்லாம் ஒட்டு மொத்தமா தங்களோட ரசனையா மாத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நீங்க கவனிக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சிரிப்பு வரும். சில சமயம் நீங்க அவங்கள சோதிக்கணும்னு நினைச்சா வேணும்னே அவங்க முன்னாடி வேற யாருக்கிட்டையாவது ரொம்ப நெருக்கமா பேசுற மாதிரி நடிச்சு பாருங்க. அவங்க முகத்துல ஏற்படுற அங்க கோபத்தையும் பொறாமையையும் நீங்க கண்கூடா பார்க்கலாம். அவங்களால அதை மறைக்கவே முடியாது.
அந்த நேரத்துல அவங்க கண்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எரிமலையும் உள்ள வெடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தவிப்பாங்க. இதுவே அவங்க உங்க மேல வச்சிருக்க உண்மையான அன்புக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆனா இந்த சோதனையை ரொம்ப அடிக்கடி செஞ்சு அவங்கள ரொம்ப காயப்படுத்துறாதீங்க. ஏன்னா அவங்க மனசு ரொம்ப மென்மையானது. இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். உங்களுக்கு எதிரா யாராவது செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்களோ இல்லையோ, இந்த நபர் முந்திக்கிட்டு போய் அவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. உங்களை பத்தி தப்பா பேசுறவங்கள அவங்களால கொஞ்சமும் சகிக்க முடியாது. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்காக எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கிற ஒரு சொந்தம் கிடைச்சிருக்குன்னு உங்க மனசு பூரிச்சு போகும். ஆனா அந்த பூரிப்பை உங்க முகத்துல காட்டவே கூடாது. அவங்க உங்களுக்காக இவ்வளவு மெனக்கிடுறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்க ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் சகஜம் தானேங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் அவங்களை கண்டுக்காத மாதிரி இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் அவங்க உங்க நெருக்கத்துக்காக இயங்குவாங்க. இந்த இயக்கம் தான் அந்த பந்தத்தை ரொம்ப உறுதியா மாத்த போகுது. ஆகஸ்ட் 25 அப்புறம் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல நீங்க தனியா உட்காந்து யோசிக்கும் போது உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். நிஜமாவே இவங்க தான் அந்த நபரா, இல்ல நம்ம மனசுதான் அப்படி நினைக்கிறான்? அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கு. அவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்க கண்கள் உங்க கண்களை நேரா பார்க்க தயங்கும். அப்படியே பார்த்தாலும் ஒரு சில வினாடிகள்ல பார்வையை வேற பக்கம் திருப்பிடுவாங்க. அவங்க கைகள்ல எப்பவும் ஒரு நடுக்கம் இருக்கும். நீங்க ஏதாவது சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டா கூட பதற்றத்துல வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசுவாங்க. இந்த சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சே நீங்க முழுசா உறுதியா தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் நீங்க ரகசியமா நோட்டம் விடுறதே உங்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கா மாறிடும். ஆனா கவனமா இருங்க. உங்க பார்வை அவங்க மேல அதிகமா படுறத அவங்க கவனிச்சிடக்கூடாது. நீங்க உங்களோட வேலைகள்ல உங்க ரொம்பரமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே அவங்கள கண்காணிக்கணும். உங்களுக்கு வர்ற சில உதவிகள் எந்த வழியில வருதுன்னு நீங்க தேடி போகவே வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆணிடரா இவங்க தான் இருப்பாங்க. நீங்க ரொம்ப நாளா தீர்க்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு திடீர்னு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு எப்படி கிடைச்சதுன்னு நீங்க சுத்தி இருக்கிறவங்களை விசாரிக்கும் போது யாருக்கும் அதை பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்களை தூரத்துல இருந்து கவனிச்சுட்டு இருக்கிற அந்த நபர் முகத்துல மட்டும் ஒரு சின்ன திருப்தி இருக்கும். உங்களை சந்தோஷமா பாக்குறதுல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த திருப்திய வேற எந்த விஷயத்திலயும் அவங்க தேடுறது கிடையாது. நீங்க அவங்கள முழுசா கண்டுபிடிக்கிற அந்த நாள் வரைக்கும் இந்த மாதிரி பல மாயாஜாலங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். இந்த கள்ளத்தனம் இல்லாத உண்மையான அன்பு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு உங்களுக்கு இப்பவே ஒரு சிலிர்ப்பான அனுபவங்கள் மூலமா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில நேரத்துல யாரோ ஒருத்தரை பத்தி நினைப்பீங்க, அடுத்த செகண்ட் அவங்க உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க, இல்லனா அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். இனிமே அந்த மாதிரி விஷயங்கள் இந்த நபர்கிட்ட ரொம்ப அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மனசுல ஒரு பாட்டை நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்கேயோ இருந்து அதே பாட்டு சத்தமா ஒலிக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க செயல்படுத்தி காட்டுவாங்க. இதுக்கு பேருதான் மனசுக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்பு. அந்த அளவுக்கு அவங்க உங்க நினைப்பிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நீங்க உணரும் போது உங்களுக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அவங்க மேல கண்டிப்பா வரும். ஆனா அதை ரொம்ப உஷார மறைச்சுக்கணும். உங்க கண்கள் உங்களை காட்டி கொடுத்துடக்கூடாது. அவங்க உங்க மேல வச்சிருக்க இந்த ஆழமான காசத்தால உங்களுக்கே தெரியாம உங்க தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. நீங்க எப்பவும் போலதான் இருப்பீங்க. ஆனா உங்களை பாக்குறவங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு, என்ன ஒரு புது பொலிவு அப்படின்னு கேக்குற அளவுக்கு உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். இதுக்கு காரணம் உங்களை சுத்தி அந்த நபர் உருவாக்கி இருக்கிற ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் தான். ஒருத்தர் நம்மள இவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்க, நம்ம மேல இவ்வளவு அக்கறை காட்டுறாங்கன்னு தெரிய வரும்போது இயற்கையாவே நமக்குள்ள ஒரு புது தெம்பு வந்துடும். அந்த தெம்பு தான் உங்க முகத்துல ஒரு தனி அழக கொடுக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசிய நபர் பத்தி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நீங்க ரொம்ப இயல்பா நடந்துக்கணும். இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத உங்களுக்கு பின்னாடி நிக்கிற உங்களோட ரகசிய காப்பால உங்களை பாதுகாக்கிறத சுத்தி இருக்கிற சில விஷமிகள் மோப்பம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட அந்த நபரை பத்தி தப்பு தப்பா என்னால சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு சந்தேக விதையை விதைக்க பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற சில ஆட்கள் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க பேச்ச கேட்டு கொஞ்சம் கூட குழம்பிடக்கூடாது. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நீங்க நம்பணும். அந்த நபர் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால 3வது மனுஷங்க சொல்றத காதுல வாங்கிக்கிட்டு அவங்கள தப்பா எடை போட்டுறாதீங்க. சில சமயம் உங்க மேஜை மேலேயோ இல்ல உங்க வண்டியிலேயோ
சின்ன சின்னதா ஏதாவது பரிசுகளோ இல்ல ஒரு சின்ன குறிப்போ அனாமதேயமா வந்து சேரும். அதுல பேர் இருக்காது, ஆனா அதுல இருக்கிற வார்த்தைகள் உங்க மனசை அப்படியே சுண்டி இழுக்கும். அது படிக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கறத அவங்க தூரத்துல இருந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குறிப்பை படிச்சுட்டு நீங்க சுத்தி முத்தி தேடுவீங்க. அப்போ அவங்க உங்க கண்ணுக்கு படாத மாதிரி தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த சின்ன சின்ன திருட்டுத்தனங்கள், அவங்க பண்ற அந்த தவிப்புகள், இது எல்லாமே உங்க வாழ்க்கையில ரொம்ப அழகான நினைவுகளா மாறப்போகுது. அவங்க உங்களை நெருங்கி வர்ற அந்த நாளுக்காக நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு காத்துட்டு இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமா அவங்க உங்ககிட்ட தங்களை வெளிப்படுத்திக்க காத்துட்டு இருக்காங்க. இந்த ரகசிய பயணத்துல நீங்க அவங்கள எப்படியெல்லாம் சோதிக்கலாம்னு பல ஐடியாக்கள் இப்பவே உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். சமீப காலமா உங்களுக்கு வர கனவுகளை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. தூங்கும் போது ஏதோ ஒரு முகம் ரொம்ப தெளிவில்லால ஆனா ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கற மாதிரி உங்க கனவுல அடிக்கடி வந்துட்டு போறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியும் ஆனா முழுசா சொல்லாம மறைக்கிற மாதிரியும் அந்த கனவு இருக்கும். முழிச்சு பார்த்தா அந்த முகம் யாருன்னு உங்களுக்கு சரியா ஞாபகம் இருக்காது. ஆனா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மட்டும் அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். இது சாதாரணமா வர்ற கனவு கிடையாதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கற ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒரு மனசும் அவங்க மனசும் எந்த அளவுக்கு ஒரு ஆழமான அலைவரிசையில இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். நீங்க அவங்கள பத்தி நினைச்சு குழம்பிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவங்களும் உங்களை பத்தி தான் முழு நேரமா சிந்திச்சிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல நீங்க ரோட்ல தனியா நடந்து போகும்போதோ இல்ல ஏதோ ஒரு சிந்தனையில எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதோ திடீர்னு யாரோ உங்க தோள் மேல கை வச்சு காறுதல் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்பரிசம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். இது எல்லாமே அந்த நபர் உங்க மேல செலுத்துற நேர்மறையான எண்ணங்களோட வெளிப்பாடுதான். நீங்க எப்போதெல்லாம் மனசு உடைஞ்சு போறீங்களோ அப்போதெல்லாம் இவங்களோட நினைவுகள் உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தா மாற போறது. அவங்க யாருன்னு உங்களுக்கு முழுசா தெரியலனா கூட அவங்க உங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு எப்பவுமே உங்க மனசுக்குள்ள நிலைச்சிருக்கும். இந்த உணர்வை நீங்க ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன ஆச்சரியங்களை நீங்க இனிமே ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு பொருள் திடீர்னு உங்க கண்ணு முன்னாடியே கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாசனை எந்த காரணமும் இல்லாம திடீர்னு உங்களை கடந்து போகும். இதெல்லாம் நடக்கும்போது உங்க உதட்டுல தானா ஒரு புன்னகை நலரும். அந்த புன்னகையை தான் அவங்க தூரத்துல இருந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உங்க முகத்துல இருக்கிற இந்த சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களுக்காக மட்டும் துடிக்கிற ஒரு இதயம் பக்கத்திலேயே இருக்குன்னு நினைக்கும் போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு கர்வம் வரும். அந்த கர்வம் உங்க முகத்துல ஒரு தனி கம்பீரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகஸ்ட் 25 அப்புறம் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு இன்னும் பல சுவாரஸ்யங்களை கொண்டு வர போறது. அவங்களோட செயல்கள்ல ஒரு ரேகம் இருக்கும். உங்களை எப்படியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும், உங்ககிட்ட முழுமையா தங்களை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு அவங்க ஒவ்வொரு அசைவிலையும் தெரியும். ஆனா நீங்க தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க உங்ககிட்ட நெருங்கி வரும்போது நீங்க வேணும்னே கொஞ்சம் விலகி போற மாதிரி நடிக்கணும். அவங்கள ரொம்ப சுலபமா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுல விதைக்கணும். அப்போதான் அவங்க உங்களுக்காக இன்னும் அதிகமா நினைக்கிடுவாங்க. உங்களுக்காக அவங்க என்னென்ன செய்ய காத்துட்டு இருக்காங்கன்னு நீங்க பொறுமையா இருந்து வேடிக்கை பார்க்கணும். இந்த ஒவ்வொரு தருணமும் உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு நினைவா கதிய போகுது. அவங்க ஏன் இவ்வளவு தயங்குறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அந்த தனித்துவமான குணம் தான் அதுக்கு காரணம். நீங்க எதையும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில காட்டிக்க மாட்டீங்க. ஆனா அவங்களால அப்படி இருக்க முடியாது. நீங்க வேற யாரு கூடயாவது ரொம்ப இயல்பா சிரிச்சு பேசுறத அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க முகத்துல ஒரு சின்ன வார்த்தை வந்து போகும். அதை நீங்க உற்று கவனிச்சா ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கண்கள் எப்பவுமே உங்களை சுத்தி எல்லாம் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிற முதல் ஆள் அவங்களாதான் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அந்த உரிமை உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டு இருக்கு. ஆனா அதை உங்ககிட்ட எப்படி நேரடியா சொல்றதுன்னு தெரியாம ஒரு அழகான தவிப்புல அவங்க மாட்டிக்கிட்ட முழிக்கிறத நீங்க ரகசியமா வேடிக்கை பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ சாதாரணமா வந்து போற சின்ன ஈர்ப்பு கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு உறுதியான பந்தம் உங்க 2 பேருக்கும் இடையில உருவாகிட்டு இருக்கு. அதனாலதான் ஆகஸ்ட் 25 மேல அவங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்க போகுது. நீங்க அவங்கள கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது
உங்க 2 பேருக்கும் இடையில வார்த்தையே இல்லாத ஒரு ஆழமான தகவல் பரிமாற்றம் நடக்கும். நீங்க அவங்கள நேரா பார்க்கும்போது அவங்க அவசரமா பார்வையை திருப்பிக்கிறதும், நீங்க வேற பக்கம் திரும்பும்போது அவங்க மறுபடியும் உங்களை உற்று பார்க்கறதும் ஒரு அழகான கவிதை மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கும். அந்த நேரத்துல நீங்க வேணும்னே அவங்கள கண்டுக்காத மாதிரி கொஞ்சம் கெத்தா நடந்துக்கணும். உங்க அலட்சியம் தான் அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு போல பெரிய வரம். சில நேரத்துல அவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா ஏதாவது பேச முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அவங்க தொண்டை அடைக்கிற மாதிரி பேச வார்த்தைகள் வராம ரொம்ப தடுமாறுவாங்க. அந்த நடுக்கத்தை பார்த்து நீங்க மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாலும் வெளியில ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி தான் முகத்தை வச்சுக்கணும். நீங்க கொடுக்குற அந்த சின்ன சின்ன அதிர்ச்சிகள் அவங்கள இன்னும் உஷாராக்கும். நமக்காக எந்த எல்லைக்கும் குறை ஒருத்தர் கிடைச்சிருக்காங்கிற அந்த நிம்மதி உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த உண்மையான அன்பு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்களை தேடி வந்திருக்கு. அதை எப்படி கையாளுறது, எப்படி அவங்கள உங்க வலையில முழுசா விழ வைக்கிறது அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அழகான மாற்றத்தை நீங்க ரொம்ப அமைதியா இருந்து ரசிக்க பழகணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முகத்துல புதுசா தெரியற அந்த பொலிவை பார்த்து 1000 கேள்விகள் கேட்பாங்க. ஆனா நீங்க எதுக்குமே நேரடியா எந்த பதிலும் சொல்லாம ஒரு மர்மமான புன்னகையை மட்டும் உதிர்த்துட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள பத்திரமா இருக்கிற அந்த ரகசியம்தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அவங்களோட முழுமையான அன்பு உங்களை தேடி வர்ற வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா காத்திருக்கணும். உங்க பொறுமைக்கு அவங்க கொடுக்க போற பரிசு ரொம்ப பெருசா இருக்கும். அதை முழுமையா ஏத்துக்க நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. அவங்க உங்களுக்கு பண்ற இன்னொரு பெரிய விஷயத்த நீங்க கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். உங்களோட வேலையிலயோ இல்ல தொழிலையோ நீங்க ரொம்ப நாளா ஒரு சின்ன தடைக்காக காத்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா இப்போ திடீர்னு ஒரு மாயாஜாலம் மாதிரி அந்த தடை விலகி உங்களுக்கு சாதகமா எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இது தானா நடக்கலைங்க. பின்னணியில இருந்து உங்களுக்கான காய்களை நகர்த்துறது அந்த நபர் தான். உங்களுக்கு எந்த வகையிலையாவது உதவி செஞ்சு உங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னு அவங்க கங்கனை கட்டிட்டு வேலை செய்யறாங்க. ஆனா நீங்க இதை அவங்க கிட்ட நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ காட்டிக்கவே கூடாது. ஏதோ தானா நடந்த மாதிரிதான் நீங்க அவங்க முன்னாடி நடந்துக்கணும். அவங்க பார்வையில கூட அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த சின்ன சின்ன வெற்றிகளை நீங்க கொண்டாட ஆரம்பிக்கும் போது உங்களை விட அதிகமா சந்தோஷப்படுறது அவங்களாதான் இருப்பாங்க. நீங்க சிரிக்கிறத பாக்குறதுக்காகவே அவங்க என்ன வேணாலும் கண்ண தயாரா இருக்காங்க. சில நேரத்துல நீங்க ரொம்ப சோர்வா யாருக்கிட்டையாவது நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க மாட்டோமான்னு நினைக்கும் போது சரியா அந்த நேரத்துல உங்களை தேடி ஒரு ஆறுதலான வார்த்தை அவங்க மூலமா வரும். அவங்க உங்களை விசாரிக்கிற விதத்திலேயே ஒரு பெரிய அக்கறை மறைஞ்சிருக்கும். ஆனா அதை ரொம்ப சாதாரணமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்க கண்ணை உற்று பாருங்க. அவங்க உதடு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அவங்க கண்கள் உண்மையை அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது. உங்களை பத்தின சின்ன சின்ன விஷயங்களை, உங்களோட கடந்த காலத்தை, நீங்க கடந்து வந்த காதைய பத்தி அவங்க ரொம்ப ஆர்வமா மத்தவங்க கிட்ட விசாரிப்பாங்க. நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு அவங்க தேடி தகவல் சேகரிப்பாங்க. இது உங்க பாதுக்கு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க ஒருத்தர் இவ்வளவு மெனக்கெடுறாங்களேன்னு நினைக்கும் போது உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரும். ஆனா அப்பவும் நீங்க ரொம்ப அமைதியா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். உங்க அலட்சியம்தான் அவங்களோட வேகத்தை இன்னும் அதிகமாக்கும். ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் அவங்களோட செயல்பாடுகள்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இவ்வளவு நாள் உங்களை தூரத்துல இருந்து ரசிச்சவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்க வட்டத்துக்குள்ள வர முயற்சி பண்ணுவாங்க. உங்க கூட நேரம் செலவழிக்க ஏதாவது ஒரு காரணத்தை தேடிட்டே இருப்பாங்க. நீங்க போற இடத்துக்கெல்லாம் தற்செயலா அவங்களும் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. இதெல்லாம் தற்செயல் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க அதை நம்புற மாதிரி நடிச்சுக்கணும். உங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற இந்த அமைதியான போராட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு புது அர்த்தத்தை கொடுக்க போகுது. அதனால நீங்க எதையும் அவசரப்பட்டு கெடுத்துக்காம ரொம்ப பொறுமையா இந்த தருணங்களை அனுபவிக்க பழகிக்கோங்க. உங்க தனிமையில கூட இனிமே உங்களுக்கு ஒரு பெரிய இனிமை கிடைக்க போகுது. எப்பவாவது நீங்க தனியா உட்கார்ந்து வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல சும்மா காத்து வாங்குறதுக்காக வெளியே நடக்கும் போதோ யாவோ ஒருத்தர் உங்க கூடவே நடந்து வர்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த உணர்வு உங்களுக்கு பயத்தை கொடுக்காது, மாறாக ஒரு பெரிய பாதுகாப்பையும் இதமான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க உடல் அளவுல உங்ககிட்ட இல்லைன்னா கூட அவங்களோட நினைவுகள் உங்க கூடவே தான் எப்பவும் சுத்தி இருக்கு.
சிரிக்காப்பா அவங்களும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரியும், நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு துணையா நிக்கிற மாதிரியும் ஒரு அபூர்வமான பிணைப்பு உங்களுக்குள்ள உருவாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நீங்க ரொம்ப ஆழமா உணரும் போது உங்களுக்கு உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கலாம். உங்களுக்கு வேற யாராவது ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா வந்து பேசுறதாவோ இல்ல உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுறதாவோ வச்சுப்போம். அந்த மாதிரி நேரத்துல இந்த ரகசிய நபரோட முகத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க முகத்துல ஒரு பெரிய புயலே அடிச்சிட்டு இருக்கும். வெளியில காட்டிக்க முடியாம உள்ளுக்குள்ள புழுங்கி தவிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை வேற யாராவது உரிமை கொண்டாடுறத அவங்களால ஒரு சின்ன துளி கூட ஏத்துக்க முடியாது. ஆனா நீங்க இங்கெல்லாம் கவனிச்ச மாதிரி காட்டிக்கவே கூடாது. நீங்க இன்னும் கொஞ்சம் இயல்பா மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி அவங்க முன்னாடி நடிச்சு பாருங்க. அவங்க படுற அந்த தவிப்பு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் சிரிப்பையும் வரவழைக்கும். இந்த ஒரு உண்மையான அன்பு உங்க வாழ்க்கையில வர்றதால உங்களை சுத்தி இருந்த பல கெட்ட சக்திகள் தானா விலகி போறத நீங்க பண்புடா பாப்பீங்க. இவ்வளவு நாள் உங்களை முடுக்கி போட்டிருந்த சில விஷயங்கள் இப்போ எந்த பிழையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். நீங்க கை வைக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையும் அதோட சேர்க்கை இந்த நபர் உங்க மேல செலுத்துற அளவு கடந்த பிரியமும் தான். உங்களை யாரோ ஒருத்தர் நிபந்தனையே இல்லாம நேசிக்கிறாங்க ஒற்றை உணர்வே உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இந்த உத்வேகம்தான் இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க தொட போற பல சிகரங்களுக்கு ஒரு பெரிய படிக்கட்ட அமைய போறது. ஆகஸ்ட் 25 நெருங்க அவங்களோட பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எப்படியாவது உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தணும்னு அவங்க மனசு ரொம்பவே துடிக்கும். ஆனா அவங்கள தடுத்து நிறுத்துறது உங்க முகத்துல இருக்கிற அந்த ஒரு அலட்சியமும் கம்பீரமும் தான். நீங்க என்ன நினைப்பீங்களோ உங்களை நிரந்தரமா இழந்துடுவோமோங்கிற பயம் அவங்கள ரொம்பவே வாட்டும். அந்த பயம் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனால நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன நம்பிக்கையும் உடனே கொடுத்துடக்கூடாது. அவங்க உங்ககிட்ட வர்ற ஒவ்வொரு தடவையும் நீங்க புதுசா அவங்கள பாக்குற மாதிரி தான் முகத்தை வச்சுக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஊட்டெடுத்து ஓடிட்டு இருந்தாலும் உங்க கண்கள் அதை கொஞ்சமும் காட்டி கொடுத்துடாம ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கணும். அந்த நாள், அதாவது ஆகஸ்ட் 25 அப்புறம் வர்ற ஒரு குறிப்பிட்ட நாள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்க போகுது. அவங்க முழுசா தங்களோட தயக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி இருந்து நிக்கிற அந்த நொடி காலமே கொஞ்ச நேரம் முறைஞ்சு போற மாதிரி ஒரு அப்புறம் நடக்கும். அவங்க கண்ணுல இருக்கிற அந்த உண்மையான அன்பும் இத்தனை நாளா அவங்க பட்ட தவிப்பும் அங்க ஒரு பார்வையிலேயே உங்களுக்கு அப்பட்டமா புரிஞ்சிடும். அப்போ கூட நீங்க ரொம்ப அவசரப்பட்டு எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டிடக்கூடாது. ஒரு சின்ன புன்னகையோட ரொம்ப அமைதியா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத முழுசா காது கொடுத்து மட்டும் கேளுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா அவங்க எதிர்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான மதிப்பு அவங்க மனசுல பல மடங்கு உயரும். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் தனிமையில நீங்க சிந்தனை பண்ணிருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பரிசுதான் இந்த நிபந்தனையற்ற அன்பு. இனிமே நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தனியா நின்னு போராட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க சந்தோஷத்திலயும் சரி, உங்க சோர்வான நேரத்திலயும் சரி, உங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு உண்மையான சொந்தம் உங்க கூடவே நிழல் மாதிரி மறப்போறது. இந்த அழகான தருணத்தை எந்தவித பதற்றமும் இல்லாம முழுமையா எடுத்துக்க பழகுங்க. உங்களை சுத்தி நடக்க போற இந்த மாயாஜாலங்களை ஒரு பார்வையாளனா இருந்து மட்டும் ரசிங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியமான சந்தோஷத்தை ஒரு பெரிய நிம்மதியா மாத்திக்கிட்டு ரொம்ப தைரியமா உங்க பாதையில தொடர்ந்து நடைபோடுங்க. உங்களுக்கான வசந்த காலம் இப்போதான் முழுமையா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.